ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து துவரம்பருப்பு தோசை போட போகிறோம். துவரம்பருப்பு வந்து 2 டம்ளர், கடலைப்பருப்பு ஒரு அரை டம்ளரு, புழுங்கல் அரிசி அதாவது இட்லி அரிசி ஒரு அரை டம்ளர் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு கரமுறான்னு போட்டு அந்த துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, அரிசி எல்லாத்தையும் போட்டு நல்லா கரமுறான்னு போட்டு அரைச்சி நரன்னு இருக்கணும். அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இதோடு வந்து பார்த்திங்கன்னா சோம்பு, ஒரு துண்டு இஞ்சி, 4 பூண்டு பல், அதுக்கு அடுத்தது காஞ்ச மிளகாய், இதையும் போட்டு நல்லா நரன்னு அரைச்சி எடுத்துடணும். எடுத்திங்கன்னா பார்த்திங்கன்னா அங்கங்கே திப்பியாக கொஞ்சம் வந்து மிளகாலாம் இருக்கும். இப்படியே எடுத்து இதில் வந்து வெங்காயம், புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் ஒரு வதக்கிவிட்டு எண்ணெயை ஊற்றி வதக்கிட்டு அப்படியே இந்த மாவோட கரைச்சி தோசைக்கல்லில் ஊற்றி தோசை எடுத்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் கூட ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.